அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்கள் ஜெனோவா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நானும் நல்லா இருக்கின்றேன். எனது சமையலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் முதற்கண் நன்றி. இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. அப்போதுதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று மீண்டும் ஒரு புதிய சமையலோடு வந்திருக்கின்றேன். அதுதான் இன்றைய இளம் பிள்ளைகளுக்கெல்லாம் பிடித்த கோழிக்கறி. இன்று நான் கோழிக்கறி மிகவும் சுவையாகவும் இலகுவாகவும் சமைப்பது எப்படி என்று செய்து காட்டப் போகின்றேன். வாருங்கள், அதற்கு தேவையான பொருட்கள் என்ன. கோழிக்கறி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் 2 கிலோ கோழியை மீடியம் சைஸில் வெட்டி வடிவாக சுத்தம் செய்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். 4 பெரிய வெங்காயம் தோல் உரித்து வச்சிருக்கிறேன். மற்றது கருவேப்பிலை தேவையான அளவு, இஞ்சி இப்படி இந்த அளவு துண்டுகள் வச்சிருக்கிறேன். மற்றது இதில் ஒரு 7 பல்லு உள்ளி எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் ஒரு தேக்கரண்டி கடுகு, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு துண்டு கருவா எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது இங்கே தேவையான அளவு உப்பு, ஒரு தேக்கரண்டி மஞ்சத்தூள், இங்கே 4 மேசக்கரண்டி மிளகாய்த்தூள். நான் இதில் சூரியா கறி பவுடர் தான் இதில் பாவிச்சிருக்கிறேன். இது இறைச்சி சிறக்கு 2 தேக்கரண்டி. இங்கே தேவையான அளவு எண்ணெய். மற்றது இதில் பார்த்தீங்கன்னா 4 பெரிய தக்காளி பழம், மற்றது 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது இங்கே தேசிப்புளி கடைசியாக நீங்கள் விருப்பப்பட்டால் விடுறதுக்கு தேசிப்புளி. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் இதில் எண்ணெய் சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெயை விட்டுட்டு நான் வெங்காயம் வெட்ட போகிறேன். இப்போ வெங்காயம் வெட்ட போகிறோம். வெங்காயம் வெட்டைக்குள்ள இந்த முன்னுக்கு இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ வெங்காயம் எல்லாம் வெட்டியாச்சு. நாங்கள் இப்போ தாளிப்போம் இந்த இறைச்சி கறிக்கு. இப்போ எண்ணெய் சூடாகிட்டுது. இதெல்லாம் கடுகு போடுவோம். இப்போ கடுகு போட்டு கடுகு வடிச்சிட்டு பெருஞ்சீரகம் போடுறோம். கூடவே ஒரு பட்டை துண்டு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, மற்றது கருவேப்பிலை வெட்டி கழுவி வச்சுக்கிற கருவேப்பிலை. இதோட இந்த வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் இதுக்கு போடுறோம். இந்த வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இந்த வெங்காயம் குயிக்காக வதங்குறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ அங்கே வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கேன். நாங்கள் தக்காளி பழத்தை வெட்டுவோம். தக்காளி பழத்தில் இப்படி தான் இந்த நடுவில் இருக்கிறத எடுத்து போட்டு தான் வெட்டணும். நான் இதை 4ஆக வெட்டி போடுறேன். இப்போ தக்காளி பழம் எல்லாம் வெட்டியாச்சு. நாங்கள் இதை ஒரு பவுலில் எடுத்து வைப்போம். இப்போ நாங்கள் தக்காளி பழம் வெட்டி வச்சுட்டு இந்த வெங்காயத்தை ஒருக்கா கிண்டி விடுவோம். இல்லைன்னா கீழே இருக்கிறத எரிஞ்சு போடும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு நாங்கள் அடுத்ததாக இஞ்சியும் உள்ளியையும் இடித்து வைப்போம். இப்போ அங்கே வெங்காயம் வதங்கி கொண்டு இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளே இந்த இஞ்சியையும் இந்த எடுத்து வச்சுக்கிற உள்ளியையும் நாங்கள் குத்தி வைப்போம். இப்போ நாங்கள் இஞ்சியும் உள்ளியும் இப்படி இடிச்சிட்டோம். இப்போ இதை எடுத்து ஒன்றுக்க வைப்போம். வெங்காயம் வதங்கின அப்புறம் தான் நாங்கள் போட போகிறோம். இப்போ வெங்காயம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இப்போ நாங்கள் இஞ்சி உள்ளி அங்கே இடித்து வச்சுட்டோம். இங்கே இப்போ வெங்காயத்தை பார்த்தா இன்னும் கொஞ்சம் வதங்க இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கொண்டு வதங்க விட்டுட்டு தான் நாங்கள் மிச்சம் போட போகிறோம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இந்த டைமில் நான் இந்த எடுத்து வச்ச அந்த 2 பச்சை மிளகாயையும் போட்டு வதக்க போகிறேன். இப்படி முழுசாக தான் போடுறோம், வெட்டை இல்லை. இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டுது. நான் இப்போ இந்த குத்தி வச்சிருக்கிற இஞ்சியும் உள்ளியும் இதுக்கெல்லாம் நான் போட போகிறேன். போட்டு இது ஒருக்கா நல்லா வதங்க விட்டு இந்த இஞ்சி உள்ளின்ற மனம் போக மட்டும் வதங்கின அப்புறம் தான் நான் சிக்கனை போட போகிறேன். இப்போ இது போட்ட இஞ்சியும் உள்ளியும் நல்ல மனம் வந்துட்டுது. நான் இதுக்குள்ள சிக்கனை போட போகிறேன். இப்போ
தண்ணி ஒன்றும் இல்லாம இருக்கிற கழுவி வச்ச சிக்கனை தான் போடுறேன். இப்ப இந்த கோழியை போட்டு இந்த வெங்காயத்தோட நல்ல வடிவா இந்த எண்ணெயில பிரட்டி போட்டு நான் இதுக்குள்ள கொஞ்சம் தான் லேசா பிரட்டிட்டேன். இதுக்குள்ள இந்த சிக்கன் அவிகிறது கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போடுறேன். அப்பதான் இந்த சிக்கன்ல உப்பெல்லாம் நல்லா பிரண்டு வரும். மற்றது இந்த எடுத்து வச்சுக்கிற மஞ்சத்தூள், மற்றது இப்போ ஒரு தேக்கரண்டி இது இறைச்சி சீரகம் நான் போடுறேன். மற்றது கடைசியாக போட போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒருக்கா கலந்து விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், இஞ்சி, உள்ளி உரித்தது, மற்றது கொஞ்சம் இறைச்சி சீரகம், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு இந்த எண்ணெயில் நான் நல்லா வதங்க விட போகிறேன். இப்போ மூடக்கூடாது, நீங்கள் மூடினா தண்ணி விட்டுரும். மூடாமல் எண்ணெயில் வதங்க விடுவோம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை வந்து நான் போட்டு ஒரு 4 நிமிஷம் ஆகிட்டு, 4 நிமிஷமாக எண்ணெயில் வதங்கிட்டுது. இப்போ நான் இந்த டைமில் இதுக்குள்ள தக்காளி பழத்தையும் போட்டு வதங்க விட போகிறேன். நீங்கள் தக்காளி பழம் போட்டும் சமைக்கலாம், தக்காளி பழம் போடாமலுக்கும் சமைக்கலாம். இப்போ சில பேர் தக்காளி பேஸ்ட்டும் போட்டு சமைப்பார்கள். ஒவ்வொருத்தருக்கு விரும்புகிற மாதிரி நீங்கள் சமைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் போட்டு இந்த கறி வந்து நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கு. ஆனால் நான் இன்னும் தண்ணி இன்னும் விட இல்லை, இருக்குல்ல மூடவும் இல்லை நான் இது வரைக்கும். இப்போ இனித்தான் நான் இதுக்கு தூள் போட போகிறேன். நான் எடுத்து வச்சுக்கிறேன் 3 மேசக்கரண்டி தூளை வந்து இப்படி மேலால் போட்டு நான் மூடி வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தூள் போட்டு மேலால் போட்டு மூடி கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ நான் திறந்து பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் தண்ணி இன்னும் விடவே இல்லை. இப்போ தான் நான் தூளை போட்டு அதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த கோழியில் இருக்கிற இந்த தண்ணீரை தான் நான் இன்றைக்கு அவிய விட போகிறேன். காணாட்டா அப்புறம் பார்த்து நீங்கள் விடலாம். இப்போ இனித்தான் நான் இந்த அடுப்பை வந்து கொஞ்சம் கூட்டி விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் இன்னும் இது வரைக்கும் ஒரு கொஞ்சம் தண்ணி கூட நம்மட இல்லை. இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பு இருக்கா பார்க்கணும். நான் உப்பு பார்த்தேன்னா கொஞ்சம் காணாமல் இருக்குது. அப்போ நான் என்ன முறை கொஞ்சம் உப்பு எந்த டேஸ்ட்டுக்கு நான் போடுறேன். நீங்கள் உங்களோட அளவுக்கு நீங்கள் போடுங்க. இப்போ நான் இதை போட்டு நல்லா ஸ்லோவில் விட்டு அடுப்பை திரும்பவும் ஒரு கொஞ்சம் நேரம் மூடி விட போகிறேன். இப்போ கடைசியாக நாங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இதை திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா கிரேவி எல்லாம் அவிஞ்சு நல்லா வந்துட்டுது. இப்போ நான் இறக்குறதுக்கு முதல் இந்த மிச்சம் வச்சிருக்கிற இந்த இறைச்சி சீரகில் இருந்து ஒரு தேக்கரண்டி இறைச்சி சீரகு போடுறேன். இந்த இறைச்சி சீரகு எப்படி செய்கிறதுன்னு செய்ய தெரியாதாக்களுக்கு நான் இன்னும் ஒரு வீடியோவில் ஒரு நாளைக்கு நான் எப்படி இறைச்சி சீரகு அரைக்கிறதுன்றதை போட்டு காட்டுறேன். இப்போ இதுக்குள்ள இப்போ கடைசியாக ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை நான் எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலை வந்து கொஞ்சத்தை நான் இப்போ இதை நல்லா பிச்சு போட்டு போட போகிறேன். அப்போ நல்லா வாசமாக இருக்கும். உங்களை விருப்பம் பண்ணால் நீங்கள் இந்த டைமில் கொத்தமல்லி இலையை போட்டாலும் நல்லா இருக்கும். அது வேறு ஒரு மணமாக இருக்கும். அது எல்லாருக்கும் பிடிக்காது. இப்போ எல்லா பொருட்களும் நான் போட்டுட்டேன். இந்த கறிக்கு தேவையான பொருட்கள் தேசிக்காய் புளியை தவிர எல்லாம் போட்டுட்டேன். தேசிக்காய் புளி எப்பயும் நல்லா ஆறினாப்புலாம் நீங்கள் போடணும். இப்போ நான் இதை நெருப்பை நல்லா ஃபுல் நெருப்பில் விட்டுருக்குறேன். அப்போ தான் இந்த மேலே எண்ணெய் அப்புறம் வந்து நல்ல வடிவாக கறி வரும். இது வரைக்கும் நான் ஒரு துளி தண்ணி கூட இந்த கறிக்கு விட இல்லை. நீங்கள் நினைப்பீங்க எப்படி தண்ணி விடாமலுக்குதுன்ற சமைக்கிறதுன்னு சொல்லி அந்த தக்காளி பழமும் அந்த சிக்கன் கழுவின தண்ணியுமே காணும் இது அவிய விடுறதுக்கு. இதை நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியை விட்டோ இல்லை சுடு தண்ணியை விட்டு நீங்கள் அவிய விட்டீங்கன்னா நல்லா கிரேவியாக வரும். இது நான் இப்போ பிரட்டி சமைச்சபடியாக நான் இப்படி சமைச்சிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் செய்யலாம். இதுதான் நான் நார்மலாக எங்கள் வீட்டில் இப்படி தான் நான் சமைப்பேன். அதை உங்களுக்கு நான் சமைச்சிக்காது. எல்லாருக்கும் சிக்கன் கறி சமைக்க தெரியும். இருந்தாலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சமைப்பீங்க. இது ஒரு விதம். நீங்களும் ஒரு காய் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இருக்குன்னு. இப்போ நாங்கள் செய்த கோழிக்கறி ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதை உங்களோட வீடுகளில் செய்து சாப்பிட்டு பாருங்க. இப்போ நான் இப்படி ஒரு ரைஸ் செய்தேன்னா இன்றைக்கு இந்த ரைஸோட இந்த சிக்கன் கறியை தனியாக ஒரு கறியே போதும்.
அப்ப இதோட நான் ஒரு முட்டையும் வச்சு இப்ப நான் என் மகனுக்கு சாப்பிட கொடுக்க போறேன். இதை நீங்களும் உங்களோட வீடுகளை சாப்பிட்டு பாருங்க, செய்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சமையலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா.